கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய பிரதமர் x.com சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான ட்வீட் ஒன்று போட்டுட்டு இருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா தன்னுடைய சிவில் நியூக்ளியர் பயணம்னா அணு ஆயுதம் அல்ல, அணு ஆற்றலுக்கான இந்த பயணத்தில் தன்னுடைய 2வது நிலையை வெற்றிகரமாக எட்டியுள்ளது. நாம் நமது உள்நாட்டிலேயே தயாரித்து கட்டிய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், இதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை அப்படியே வச்சுப்போம். இப்போதைக்கு கல்பாக்கத்தில் நம்முடைய நாட்டிலேயே தயாரித்து கட்டியுள்ள ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அதில் நாம் அதனுடைய கிரிட்டிகாலிட்டியை அடைந்துள்ளோம். அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னென்னு அப்படின்னு அவர் தன்னுடைய ட்வீட்டில் அவர் போட்டார். இதுக்கப்புறமா இது அதுக்கப்புறம் ஜென்ரல் புகழாரங்கள், நம்முடைய அறிவியல் திறனை காட்டியிருக்கிறோம், நம்முடைய தொழில்நுட்பம், கட்டுமானம், இன்ஜினியரிங் என்டர்பிரைஸ் அதை காமித்திருக்கிறோம். இது இந்தியாவுடைய ஒரு பெரிய அளவுக்கான தோரியம் நம்மக்கிட்ட இருக்குது. தோரியம்னா என்ன எல்லாமே பார்ப்போம், கவலைப்படாதீங்க. அதை நம் பிற்காலத்தில் அதை பயன்படுத்துவதற்கான இது முதல் அடியாக இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதை நம்ம கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது முழுக்க அணு உலைகள் மூலமாக மின்சாரத்தை தயாரிப்பதற்கான அடிப்படை. இது கொஞ்சம் அறிவியல், கொஞ்சம் தொழில்நுட்பம் எல்லாமே சேர்ந்தது. அதனால் மெதுவாக ஸ்லோவாகவே பார்த்துருவோம். நம்முடைய அணு மின்சாரம் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, அதில் அடிப்படை எரிபொருளாக, நான் எரிபொருள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம வெவ்வேறு விதத்தில் புரிந்து கொள்ளணும். கெமிஸ்ட்ரியில் ஒரு பொருள் எரிவது என்றால், இப்போ விறகு எரிகிறது, கேஸ் எரிகிறது, பெட்ரோல் எரிகிறது அப்படின்னா, அந்த பொருளும் ஆக்சிஜனும் ஒன்றாக சேர்ந்து வேதி வினை புரிந்து அங்கே நெருப்பு தோன்றி அதிலிருந்து வெப்பம் உற்பத்தியாகி அந்த வெப்பத்தை வைத்துக்கொண்டு நாம் சில காரியங்களை செய்வோம். அதுதான் எரிதல் அப்படிங்கிறது. ஆனால் அணுவை பொறுத்தவரை நம்ம எரிகிறது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுங்கிறது, அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறது. நியூக்ளியர் ரியாக்ஷனுங்கிறது ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிவதெல்லாம் கிடையாது. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா, அதாவது நியூக்ளியர் உடைதல். ஒரு தனிமத்துடைய உட்கருவானது, அதான் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம், அது உடைந்து, அவ்வாறு உடையும் பொழுது அதன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவுக்கான நிறை, மாஸ், அது எனர்ஜியாக, ஆற்றலாக மாறுகிறது. இதுக்கு ஒரு ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன் இருக்குது. எந்த அளவுக்கு நிறை குறைகிறதோ அது எந்த அளவு ஆற்றலாக வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு ஐன்ஸ்டைனுடைய ரொம்ப பெரிய ஒரு புகழ்பெற்ற ஃபார்முலா ஒன்று இருக்குது. E=mc² அப்படிங்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற வாசகம், எல்லாம் டிஷர்ட்டில் கூட போட்டு போவாங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. ஒரு அணு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சின்ன, ரொம்ப ரொம்ப குறைவான அளவுக்கான நிறை காணாமல் போய் அந்த இடத்தில் அது ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறி, அந்த வெப்ப ஆற்றலை வைத்து நாம் உதாரணத்துக்கு நீரை ஆவியாக்கி, நீராவியான உடனே அதை வைத்து ஒரு டர்பைனை இயக்கினோம்னா அதிலிருந்து நமக்கு மின்சாரம் வந்துவிடும். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஜெனரேட்டர் பிரின்சிபல் அப்படிங்கிறது எவென்ச்சுவலி அணு மின் நிலையத்துக்கும் அனல் மின் நிலையத்துக்கும் நடக்கிறது ஒரே விஷயம்தான். அனல் மின் நிலையத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரியை எரிப்பீர்கள், அதிலிருந்து வெப்பம் வரும். அல்லது நாஃப்தாவை எரிப்பீர்கள், அதிலிருந்து வெப்பம் வரும். அல்லது நம்ம வீடுகளில் ஜெனரேட்டர் மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டீசலை எரிப்பீர்கள், அதிலிருந்து வெப்பம் வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே எரிந்து அது வெப்பமாக மாறும் பொழுது அந்த வெப்பத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாயுக்களையோ அல்லது நீராவியையோ உருவாக்கி அதோடைய எனர்ஜியை நீங்கள் ஒரு பெரிய டர்பைன் உள்ளுக்குள்ளே அதை அனுப்பும் பொழுது அது டர்பைனை சுற்ற ஆரம்பிக்கும். அந்த டர்பைன் சுற்றும் பொழுது அதோட ஒரு அந்த ஜெனரேட்டர் மின் காந்தங்களை எல்லாத்தையும் சேர்த்து வைத்தால் அது சுற்றும் பொழுது ஏற்படக்கூடிய மின்காந்த புலம் வெட்டப்படுவதால் அதிலிருந்து மின்சாரம் வரும். இதை நம்ம ஃபாரடே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம ரொம்ப இதுக்கு பின்ன ரொம்ப சயின்ஸுக்குள்ளே போக வேண்டாம். வெப்பத்தை உருவாக்கி விட்டால் மின்சாரத்தை உருவாக்கி விடலாம். அதில் தான் அனல் மின் நிலையம் அப்படி தான் வேலை செய்யுது, அணு மின் நிலையமும் அப்படி தான் வேலை செய்யுது.
அனல் மின் நிலையத்தில் நம்ம பல்வேறு பொருட்களை எரிப்பதன் மூலம் நமக்கு வெப்பம் உருவாகிறது. அணு மின் நிலையத்தில் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை நடைமுறைப்படுத்தும் பொழுது வெப்பம் உருவாகிறது. இதை மட்டும் இதுதான் அடிப்படையை புரிஞ்சுக்கலாம். அந்த நேச்சுரல் எரிபொருளாக, நியூக்ளியர் எரிபொருளாக பயன்பட்டது என்ன அப்படின்னா யுரேனியம் 235 என்று சொல்லக்கூடிய ஒரு ஐசோடோப். இப்போ உங்களுக்கு ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு விளக்கணும். அதை நான் ரொம்ப சுருக்கமாக விளக்கிடுறேன். ஏன்னா இதை புரிந்து கொள்ளணும்னா இந்த அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தனிமங்கள் அப்படின்னு ஒரு வரிசையாக சொல்கிறோம். அது ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம் அப்படின்னு, போரான், கார்பன் அப்படின்னு தனிம அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். தனிம அட்டவணை அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல தனிமங்கள் இருக்கின்றன. இந்த தனிமங்கள் எல்லாவற்றுக்குமே ஐசோடோப் என்று சொல்லுவோம். அப்போ தனிமத்தோடைய உள்ளுக்குள்ளே தான் இந்த உட்கரு நியூக்ளியஸ்னு இருக்குது. அந்த நியூக்ளியஸுக்குள்ளே புரோட்டான், நியூட்ரான் என்ற 2 பொருட்கள் இருக்கின்றன. இது ரொம்ப அடிப்படையான விஷயங்களை மட்டும் வைத்துக்கொள்வோம். ஒரு ஐசோடோப்னா என்னென்னா, புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒன்றாக இருந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கை வேறுபட்டு இருப்பதை ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரொம்ப எளிமையான உதாரணத்தில் ஆரம்பிப்போம். ஹைட்ரஜன் தான் உலகத்திலேயே மிகவும் இலகுவான தனிமம். அதான் ரொம்ப எடை குறைந்த அதோடைய ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப எடை குறைந்தது. இது மிகவும் அடிப்படையான ஒரு பொருளாக இருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் உள்ளே இருக்கும். அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஒரே ஒரு புரோட்டான், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடியது தான் நம்ம ஹைட்ரஜன் என்று சொல்கிறோம். ஹைட்ரஜன் அணு. இதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சின்ன பர்சன்டேஜில் என்ன இருக்கும்னா, சாதாரண ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் வகை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு புரோட்டானோடு சேர்ந்து ஒரு நியூட்ரானும் இருக்கும். அதுவும் ஹைட்ரஜன் போல தான் பெரும்பாலும் அது வேதி வினைகள் புரியும். ஆனால் எடையில் அது திடீர்னு அதிகமாகிடுது. ஏன்னா ஒரு புரோட்டான் இருக்கிற இடத்துல ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருந்தால் அது கிட்டத்தட்ட 2 மடங்கு எடை கொண்டதாக ஆகிவிடுகிறது. ஒரு ஹைட்ரஜன் அணுவோடு ஒப்பிடும் பொழுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கக்கூடியதற்கு பேர் டியூட்டீரியம் அப்படின்னு பேர். ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு டியூட்டீரியம் அணுவையும் பக்கத்தில் வைத்தீர்கள் என்றால் டியூட்டீரியம் என்பது 2 மடங்கு எடை கொண்டது ஹைட்ரஜனோடு ஒப்பிடும் பொழுது. ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன். இது தவிர இன்னொன்று இருக்குது, ட்ரிட்டியம்னு ஒன்று இருக்குது. அதே ஹைட்ரஜனுக்குள்ளே ஒரு புரோட்டானோடு சேர்ந்து 2 நியூட்ரான்கள் இருப்பது. அதுக்கு ட்ரிட்டியம் அப்படின்னு பேர். அது என்னடானா ஹைட்ரஜனை போல் 3 மடங்கு எடை இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு சேர்ந்தால் நீர் உருவாகிறது, நம்மெல்லாம் குடிக்கிற தண்ணி. இதே டியூட்டீரியம் ஆக்சிஜனோடு சேர்ந்தால் கிடைப்பதற்கு பேர் ஹெவி வாட்டர் அப்படின்னு பேர். அது ஏன் ஹெவி வாட்டர்னு சொல்கிறோம்னா, பார்க்க நீர் போல் இருக்கும், அதோடைய எல்லா தன்மையும் நீர் மாதிரியே இருக்கும். ஆனால் அதோடைய வெயிட் எடுத்திங்கன்னா, இது 1 லிட்டர் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கக்கூடியதை எடுத்திங்கன்னா அது 1 லிட்டர் எடுத்தால் 1 கிலோ வெயிட் வரும். ஹெவி வாட்டர் 1 லிட்டர் எடுத்திங்கன்னா அதை விட அதிகமான வெயிட் இருக்கும், ஒரு மார்ஜினலி ஹையர் வெயிட் இருக்கும். அதனால தான் அதுக்கு ஹெவி வாட்டர் அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம். இங்கே ஹைட்ரஜன், டியூட்டீரியம், ட்ரிட்டியம் இந்த 3க்கும் பேர் தான் ஐசோடோப் அப்படின்னு பேர். ஒரே எண்ணிக்கை உள்ள புரோட்டான்கள் இருக்கின்றன, ஆனால் நியூட்ரான்களின் எண்ணிக்கை மாறுகிறது. 3க்கும் ஒரே ஒரு புரோட்டான் தான். ஆனால் ஹைட்ரஜனில் 0 நியூட்ரான், டியூட்டீரியத்தில் 1 நியூட்ரான், ட்ரிட்டியத்தில் 2 நியூட்ரான். இதே மாதிரி வெவ்வேறு தனிமங்களுக்கும் அதோடைய ஐசோடோப் என்பது உண்டு. இப்போ நேராக ஜம்ப் பண்ணி யுரேனியம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுவோம். அறிவியலாளர்கள் பலவிதமான ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சு கொண்ட பொருட்களை, தனிமங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் யுரேனியம் இருக்குது, ரேடியம் இருக்குது, பொலோனியம் இருக்குது, போன்ற பலவேறு பொருட்கள் இருக்குது. இந்த யுரேனியம் அப்படிங்கிறது தான் ஹென்றி பெக்கரல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதற்கு பிறகு மேரி கியூரியுடைய கணவர் பியர் கியூரி, இவர்களெல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்து பொலோனியம் அப்படிங்கிறத போலந்துங்கிற நாட்டிலிருந்து வர்றதற்காக, அந்த மேரி கியூரி அம்மா அவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள், அதனால் அதுக்கு பொலோனியம்னு பேர் வைத்தார்கள். ரேடியம் அப்படிங்கிறதையும்
இவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். இந்த மாதிரி நிறைய வேலைகள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பலவேறு அறிவியலாளர்கள் கதிர்வீச்சு உடைய தனிமங்களை கண்டுபிடித்தார்கள். இதுதான் பின்னாலைக்கு இது அணு சக்தி என்பதை இதிலிருந்து பெறலாம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அணு குண்டுகளை தயாரிக்கலாம் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் அதோடைய மிக மோசமான ஒரு விளைவாகத்தான் அணுகுண்டுகள் நாகசாக்கி ஹிரோஷிமா மீது போடப்பட்டன. இப்போ யுரேனியமுடைய கெமிஸ்ட்ரிக்குள்ளேயும் ஃபிசிக்ஸ்குள்ளேயும் போயிடுவோம். இந்த யுரேனியம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தங்கம் வெள்ளி போல் இதுவும் ஒரு தாது பொருள். இதை நம்ம வெட்டி எடுத்து அதை சுத்திகரிப்பு செய்தோம்னா நமக்கு கையில் யுரேனியம் கிடைக்கும். பார்க்க அது இரும்பு போல் இருக்கும், கொஞ்சம் வெள்ளை கலரில் ஒரு மெட்டல், எப்படி ஒரு உலோகம் பிரகாசிக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு யாராவது உங்கள்கிட்ட உண்மையிலேயே யுரேனியத்தெல்லாம் கொடுத்தா வாங்கிடாதீங்க. அதில் உள்ள கதிர்வீச்சு இருக்குது. அப்போ அதில் என்னென்னா, அதில் 2 வகையான இயற்கையில் கிடைக்கக்கூடிய 2 ஐசோடோப்புகள் அதில் இருக்குது. ஒன்று யுரேனியம் 238. இந்த 238 நம்ம சொல்கிறது அதோடைய புரோட்டானும் நியூட்ரானும் கலந்த அதோடைய டோட்டல் எண்ணிக்கை, அட்டாமிக் மாஸ்ன்னு ரஃப்பாக வச்சுக்கலாம். ஆனால் இதை இப்போதைக்கு இப்படியே வச்சுப்போங்க. யுரேனியம் 238 99.3% அளவுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் இருக்கிற யுரேனியம் ஐசோடோப் யுரேனியம் 238 தான் எக்கச்சக்கமாக இருக்குது, 99.3%. மீதி 0.7% யுரேனியம் 235 அப்படிங்கிறது. யுரேனியம் 238, யுரேனியம் 235, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அணு உலை கட்டணும், அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கணும், அல்லது ஒரு அணு குண்டை தயாரிக்கணும் அப்படின்னா இதில் ஃபிஷனபிள் மெட்டீரியல், அதாவது உடையக்கூடியது அப்படின்னா அது யுரேனியம் 235 தான். அப்போ ஒட்டுமொத்தமாக உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய யுரேனியத்திலிருந்து யுரேனியம் 235 மட்டும் நீங்கள் பிரித்து எடுக்கணும். ஏன்னா நமக்கு தேவை யுரேனியம் 235 தான். அதுதான் அணு உலையிலும் வேலை செய்யும், அதுதான் அணு குண்டிலும் வேலை செய்யும். இப்போ நடப்பு நிகழ்ச்சிக்கு வருவோம். ஜஸ்ட் அஸ் அன் அசைட், இன்றைக்கி ஈரான் மீது குண்டுகளை வீசிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அவங்க இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. யுரேனியம் 235, யுரேனியம் 238 இரண்டும் அடங்கிய யுரேனியத்தை எடுத்துக்கொண்டு அதை சுத்திகரிப்பு செய்வதன் மூலம் யுரேனியம் 235 அதிலிருந்து பிரித்தெடுக்கிறார்கள். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க மேலே குண்டு போட்டோன்னு இன்றைக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட் அசைடுக்காக சொன்னேன். இப்போ இதுக்குள்ளே வருவோம். இது எப்படி செய்வது அப்படின்னா, அதற்கு ஒரு சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. எகெயின் நான் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகல, அறிவியல் ரீதியாக இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம், யுரேனியம் 238ன்னு ஒரு ஐசோடோப் இருக்குது, யுரேனியம் 235ன்னு ஒரு ஐசோடோப் இருக்குது. யுரேனியம் 238ஐ நாம் அணு உலைகளில் பயன்படுத்த முடியாது. பொதுவாக அதிலிருந்து நம்ம அந்த யுரேனியம் 238ஐ உடைத்து நாம் ஆற்றலை பெற முடியாது. ஆனால் யுரேனியம் 235 கிடைத்தால் அதை கொண்டு போய் நாம் அணு உலைகளில் வைத்தால் அதை இயக்கும் பொழுது 235 யுரேனியம் 235 உடைந்து அதில் சிறிய அளவு நிறை காணாமல் போய் அந்த இடத்தில் கடுமையான வெப்ப ஆற்றல் வெளிப்பட்டு வெப்பம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன், அதை மின்சாரமாக மாற்றிவிடலாம். அப்போ U235 என்றால் ஆற்றல், U238 என்றால் ஒன்றும் கிடைக்காது அதிலிருந்து. இதுதான் வழக்கமாக எல்லா நாடுகளும் பின்பற்றி வந்தன. இப்போ இந்தியாவில் அணு மின் நிலையங்கள், அணு உலைகள் அப்படிங்கிறதுல இந்தியாவுடைய அணு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்திய அணு ஆராய்ச்சியோடைய தந்தை என்று நாம் டாக்டர் ஹோமி பாபா அப்படிங்கிறவரை சொல்லுவோம். அவர் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுது. என்ன பிரச்சனைனா, நம்ம கிட்டக்க உலகில் கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் மிக 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 குறைவான அளவு தான் இந்தியாவிலேயே இருக்குது. அதை வெட்டி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். நம்பர் 1. இரண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற நாடுகள், இது அரசியல் பிரச்சனை. எந்தெந்த நாடுகளிலெல்லாம் யுரேனியம் கிடைக்கிறதோ அந்த நாடுகள் யுரேனியத்தை இந்தியாவுக்கு தருவதில் சிக்கல் இருக்கிறது. ஏன்னா நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதை பெரும்பாலும் அமெரிக்கா தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. பல நாடுகளில் யுரேனியம் கிடைக்கின்றது. ஆனால் அந்த நாடுகள் யாருக்கு யுரேனியத்தை விற்க வேண்டும் என்பதை அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களுக்கு யுரேனியம் கிடைக்கும்.
எதிரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிரியாகவும் இருந்து ஈரானாகவும் இருந்தால் உங்கள் மேலே குண்டை போட்டுருவாங்க. அப்போ ஹோமி பாபா பார்த்துட்டு ஒரு திட்டம் சொல்கிறார். ஆனால் இந்தியாவில் தோரியம் என்பது அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தோரியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நியூக்ளியர் ரியாக்ஷன் செய்யவே முடியாது. அப்போ இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல். அப்போ ஒரு தியரிட்டிக்கலாக ஹோமி பாபா 3 ஸ்டேஜ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஒன்று என்னென்னா, முதல்ல நாம் ஏதோ ஒரு விதத்தில் யுரேனியத்தை நாம் பெற வேண்டும், எங்கிருந்தோ பெற வேண்டும், கொஞ்சமாவது யுரேனியத்தை பெற வேண்டும். யுரேனியத்தை பெற்றதற்கு பிறகு அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரியாக்டர், அது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், அது நேச்சுரல் யுரேனியம் ரியாக்டர்னு சொல்லுவோம். அந்த ரியாக்டரில் முதல்ல யுரேனியத்தை பெற்று அதை சுத்திகரிப்பு செய்து யுரேனியம் 235ஐ அதிலிருந்து உருவாக்கி அதிலிருந்து பிரித்தெடுத்து அதை ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டருக்குள்ளே நம்ம வைத்து இயக்கினால் நமக்கு மின்சாரம் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், மின்சார வடிவத்தில் கிடைக்கும். இது ஸ்டெப் 1. ஆனால் அதுக்குள்ளேயே நாம் யுரேனியம் 238ஐ பயன்படுத்தி அதிலிருந்து நாம் புளுட்டோனியம் 239 என்பதை தயாரிக்கலாம். என்ன ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம இந்த யுரேனியம் 238 நம்ம அந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டருக்குள்ளே வச்சா அது ஒரு நியூட்ரானை கேப்சர் பண்ணி யுரேனியம் 239 ஆகி அதற்கு பிறகு பீட்டா டிகேன்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக அது புளுட்டோனியம் 239 ஆகும். இதுதான் அந்த ரியாக்ஷன். அப்போ இந்த புளுட்டோனியம் 239 அது கதிர்வீச்சு கொண்டது. அப்போ இந்த புளுட்டோனியம் 239ஐ வைத்து கொண்டு நாம் இன்னொரு அணு உலையை செய்யலாம். அந்த அணு உலை தான் பிரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் அவர் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொன்னார். இது புரிந்து கொள்வதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல் ஸ்டேஜில் சாதாரண யுரேனியம் 235, அதாவது கதிர்வீச்சு கொண்ட 235 யுரேனியத்தை வைத்து கதிர்வீச்சின் மூலம் நாம் எனர்ஜியை பெறுவதோடு கூட யுரேனியம் 238 கதிர்வீச்சு இல்லாத யுரேனியம் 238ஐ புளுட்டோனியம் 239 உருமாற்றம் செய்யலாம். இதுதான் ஸ்டேஜ் 1. அவ்வாறு உருமாற்றம் செய்த புளுட்டோனியம் 239ஐ எடுத்துக்கொண்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் என்ற ஒன்றை செய்து அதில் நாம் யுரேனியம் 238ஐ மேலே 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 போட்டுக்கொண்டே இருந்தால் கொஞ்சம் புளுட்டோனியம் 239ஐயும், அது எங்கேனா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து கிடைக்கும், அதை மேற்கொண்டு யுரேனியம் 230ஓடு சேர்த்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்குள்ளே வைத்து இயக்கினால் நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும், மேலும் மேலும் புளுட்டோனியம் 239 கிடைக்கும். அப்போ இதை யோசிச்சு பாருங்கள். ஒரு கம்பேரிசனுக்காக நார்மலாக நம்ம ஒரு அனல் மின் நிலையத்தில் கரியை போடுறோம், கொளுத்தி விடுறோம், வெப்பம் வருகிறது, மின் ஆற்றல் கிடைக்கிறது, இந்த பக்கம் அந்த சாம்பல் வந்துடுது, அதோடு அந்த ரியாக்ஷன் முடிஞ்சு போயிடுது. கரி சாம்பலாக மாறுகிறது, தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை மின்சாரமாக மாற்றிவிட்டு. இப்போ ஜஸ்ட் இமேஜின், நான் உங்களுக்கு ஒரு புது ப்ராசஸ் கொண்டு வரேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். அந்த சாம்பலை ஏதாவது ஒன்றுக்குள்ளே போட்டால் அது மீண்டும் கரியை தருகிறதுன்னு வச்சுக்கங்க. அப்போ எப்படி இருக்கும்? கவலையே இல்லாமல் ஒரு பக்கம் கரியை போடுவோம், கரி எரிஞ்சு எனர்ஜி கொடுத்துட்டு சாம்பலாக மாறும், சாம்பலை தூக்கி ஏதோ ஒன்றுக்குள்ளே போடுவோம், அது கரியை கொடுக்கும், எனர்ஜியும் கொடுத்து கரியையும் கொடுக்கும், அந்த கரியை திருப்பி போட்டு எனர்ஜி கிடைக்கும். இந்த சுழற்சியில் நமக்கு கரண்ட் அன்லிமிட்டடாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது புரியுது இல்லையா? ஆனால் ரியாலிட்டியில் கரி சாம்பலில் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பார்த்தா உங்களுக்கு இந்த யுரேனியம் புளுட்டோனியம் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் இதை சாதிக்க முடியும். அப்போ யுரேனியம் 238 யுரேனியம் 235 இரண்டையும் பயன்படுத்தி ஆற்றலை தயாரித்து புளுட்டோனியம் 239ஐயும் கூட தயாரிப்போம். புளுட்டோனியம் 239ஐயும் யுரேனியம் 238ஐயும் தூக்கி ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்குள்ளே போட்டால் அது எனர்ஜியும் கொடுக்கும், மேற்கொண்டு புளுட்டோனியம் 239ஐயும் கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு புளுட்டோனியம் 239ஐ உள்ளே போட்டாலும்
அதை விட அதிகமான அளவுக்கு புளுட்டோனியம் 239 அந்த அணு உலையே கொடுக்கும். அப்போ அதை திரும்ப 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 சுழற்சியில் நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்னையா ஒன்றுமே போடாமல் நமக்கு ஆற்றல் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ப்ராசஸில் கதிர்வீச்சை செய்யாத, ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாத U-238 யுரேனியம் 238 பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன் நிறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ காற்றுலேருந்து எனர்ஜி வரல, நிறை ஆற்றலாக மாறுகிறது E=mc² மூலமாக. இதை செயல்படுத்துவதற்கு தான் இந்த என்ஜினியரிங் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருடைய ஒரு புரோட்டோடைப், ஒரு முன் மாதிரியைத்தான் கடந்த 25 வருடங்களாக உருவாக்கி கொண்டு வந்திருந்த கல்பாக்கம், நம்ம சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கல்பாக்கம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதல்ல 10 ஆண்டுகள்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி 2010லேயே வந்துடும் சொல்லி 2020 வந்துடும் சொல்லி 2025ன்னு சொல்லி அவ்வளவு நாட்கள் எடுத்து இன்றைக்கு 2026 வந்திருக்கிறது. பல முறை தள்ளி போட்டு கொண்டே வந்த ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன அர்த்தம்னா, இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்குள்ள நம்ம புளுட்டோனியம் 239 யுரேனியம் 238 போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆற்றல் வெளியில் வந்துகிட்டு இருக்கு, 500 மெகாவாட் பவர் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் புளுட்டோனியம் 239 வந்துகிட்டு இருக்கு வெளியில். அதை எடுத்து திரும்ப 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 அதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருக்கலாம். கூட யுரேனியம் 238 சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. சுத்திகரிக்கப்படாத 238 யுரேனியம் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம பயன்படுத்தி நிறைய எனர்ஜியை உருவாக்கலாம். இங்கே தான் நமக்கு 3rd ஸ்டேஜ் ரியாக்டர்னு ஒன்று வருது. இன்னும் நம்ம அதை உருவாக்கி முடிக்கவில்லை, அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. இப்பொழுது தான் புரோட்டோடைப்பே ஒர்க் ஆகுது 2nd ஸ்டேஜில். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி. இதை இப்பொழுது பெரிய அளவுக்கு ஒரு இடத்துல எரெக்ட் பண்ணி அது வேலை செய்வதாக மாற்றுவதற்கு நமக்கு இன்னும் பல ஆண்டுகள் நடக்க போகிறது. ஆனால் நம்ம இப்போது சந்தோஷப்படலாம். எப்படி நம்ம சந்திரனை சுற்றி ஒரு சந்திரயான் என்ற ஒன்றை அனுப்பி அது சுற்றிட்டு வரலை, அது முதல்ல நம்ம அனுப்பிச்சது. அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம். இப்போ தான் இனிமே தான் இப்போ நம்ம தெரியும், நமக்கு அமெரிக்கா ஆர்டமிஸ் 2ன்னு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதை ஆட்களை ஏற்றிக்கிட்டு போய் சந்திரனை சுற்றி விட்டு அது நேராக கீழே வேற இறங்க போகுது, அத்தனை பேரையும் உயிரோடு எடுத்துக்கிட்டு. நமக்கு அந்த கெப்பாசிட்டி இன்னும் ஸ்பேஸில் கிடையாது. அதே மாதிரி நம்ம வெறும ஒரு புரோட்டோடைப், ஒரே ஒரு சந்திரயான் என்ற ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சோம். சந்திரயான் 1, சந்திரயான் 2, 2ல் ரோவர்னு ஒன்று, அது நிலவை சுற்றி மட்டும் இல்லை, அங்கிருந்து ஒன்றை நம்ம ஒரு ரோவர் ஒன்றை தரையில் இறக்கினோம். அதில் சில பிரச்சனைகள், பழுது அதெல்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி அதை நம்ம சாதித்தோம். அது ஓடிச்சு. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுப்போம். அதே மாதிரி இங்கேயும் இந்த அணு ஆராய்ச்சிலையும் நம்ம போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி. இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்லேருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அது என்னென்னா, நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக தோரியம் கிடைக்கிறது. தோரியம் எங்கே கிடைக்கிறதுனா, வங்காள விரிகுடா கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும், ஒடிசாவில் கிடைக்குது, ஆந்திராவில் கிடைக்குது, தமிழகத்தில் கிடைக்குது, கேரளாவில் கிடைக்குது, அப்படியே அரபிக்கடல் வழியாக அது மகாராஷ்டிராவில் கிடைக்குது. இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே மணலில் தோரியம் இருக்குது. கடல் மணலில் தோரியம் எக்கச்சக்கமாக கிடைக்கிறது. அதனால் நாம் வேண்டிய அளவுக்கு தோரியம் நமக்கு கிடைச்சிரும். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னா, ஹோமி பாபா இதற்கும் என்ன சொன்னார்னா, இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்குள்ளே புளுட்டோனியம் 239 சேர்த்து நீங்கள் தோரியம் 232 எளிதில் கிடைக்கக்கூடிய தோரியம் 232 போட்டீர்கள் என்றால் அதில் ரிசல்ட் என்னென்னா, யுரேனியம் 233 என்று ஒன்று வரும். அந்த 233 யுரேனியத்தை எடுத்து அதை வைத்துக்கொண்டு தோரியம் ரியாக்டர் என்ற ஒன்றை செய்ய முடியும். ஸோ இதுதான் அவர் சொன்ன 3rd ஸ்டேஜுங்கிறது. நம்ம இதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, இதை வைத்துக்கொண்டு தோரியத்தை மீண்டும் மீண்டும் போட்டு யுரேனியம் 233ஐயும் தோரியம் 232ஐயும் போட்டு அது எனர்ஜியும் கொடுக்கும், மேற்கொண்டு யுரேனியம் 233ஐயும் கொடுக்கும். இது திரும்ப 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 எப்படி புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் புளுட்டோனியத்தையும் யுரேனியத்தையும் வைத்து செய்தோமோ, அதே போல் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் உருவாக்கி வரக்கூடிய யுரேனியம் 233ஐ வைத்து தோரியம் ரியாக்டருங்கிறதை இயக்கினால் நமக்கு
எக்கச்சக்கமான பவர். உங்களுக்கு அடுத்த பல நூறு ஆண்டுகளுக்கு தேவையான மின் ஆற்றலை இதிலிருந்து பெற முடியும். ஸோ 3 ஸ்டேஜஸ் நமக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. நேச்சுரல் யுரேனியம் ரியாக்டர் நம்ம ஊரில் பல இடங்களில் இது நடந்துகிட்டு இருக்குது. கல்பாக்கத்தில் இருக்குது, கூடங்குளத்தில் இருக்குது, ஜெய்தாப்பூரில் இருக்குது. இது இந்தியாவுடைய பல மாநிலங்களில், ராஜஸ்தானில் கைகால இருக்குது. இப்படி மல்டிபிள் லொக்கேஷனில் இது நடந்துகிட்டு இருக்குது. மும்பையில் அந்த ட்ராம்பேங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி அணு மின் நிலையங்கள் இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது. இப்போ நாம் முதல் முறையாக புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை வேலை செய்ய வச்சுட்டோம். உலகத்தில் வேறு எந்தெந்த நாடுகள் இதை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் ஒரே ஒரு நாடு தான் இதற்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கு. அதுவும் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அது ரஷ்யா மட்டும்தான். உலகில் வேறு எந்த நாடுமே இதை செய்யவில்லை. ஏன்னா அவர்கள் எண்ணற்ற பில்லியன் டாலர்களை அதில் கொட்டி அது வேலை செய்யலைன்ட்டு விட்டுட்டாங்க. மேலும் அவர்களுக்கு இதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு யுரேனியம் இன்றைக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு தான் பிரச்சனை. இந்தியா எப்பொழுது அணு ஆயுத சோதனையை செய்ததோ இந்திரா காந்தியுடைய காலத்தில், அப்பொழுதே இந்தியாவுக்கு யுரேனியத்தை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் வாஜ்பாய் காலத்தில் மற்றும் ஒரு அணு சோதனை செய்யப்பட்டது பொக்ரானில், அது உங்களுக்கு தெரியும். உடனே இந்தியா மேலே இன்னும் பல சாங்ஷன்கள் போட்டாங்க. அதற்கு பிறகு மன்மோகன் சிங் காலத்தில் கொஞ்சம் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் அணு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டார்கள். சிவிலியன் நியூக்ளியர் பவருக்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் கூடங்குளம் என்பது இந்தியாவில் ஆரம்பித்திருந்தது. இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், கூடங்குளத்தில் மட்டும்தான் அந்நிய நாட்டுடைய ஒரு பவர் பிளான்ட் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, அணு மின் நிலையத்தை. மீதியெல்லாம் இந்தியாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அணு மின் நிலையங்கள் தான். ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு இந்தியா 2வது கட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டதுனால, இதிலிருந்து அடுத்து நம்ம எப்படி புளுட்டோனியத்தை வைத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அடுத்ததாக தோரியத்தை வைத்து செய்யக்கூடிய அந்த நிலை வரும். அது வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம தோரியம் ரியாக்டரையும் உருவாக்க முடியும். அதற்கு பிறகு நமக்கு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுவ வேண்டும். இப்போ நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்றே ஒர்க் ஆகுதுனாலே இதெல்லாம் ஒர்க் ஆகிடும் அப்படிங்கிறது அல்ல. இதை செய்வதற்கான பணம், அதற்கான முதலீடு மட்டும் இல்லாமல் அதற்கான தொழில்நுட்பம் போன்ற பல விஷயங்கள் அடுத்து வரணும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இந்த 500 மெகாவாட் லிக்விட் சோடியம் கூல்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இது கல்பாக்கத்தில் அது எக்ஸ்பெரிமெண்டலாக அது ஒரு ப்ரோட்டோடைப்பாக அது இப்போ தான் கிரிட்டிகாலிட்டியை அடைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்து நம்ம இந்த 3rd ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு இந்த துறையை சேர்ந்த எல்லாருமே இப்போ நமக்கு சொல்கிறாங்க. இது எப்படி இது அடுத்த கட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா ஒரு நாடு மட்டும்தான் உலகத்திலேயே இதை ஏற்கனவே செய்துட்ருக்காங்க. மற்றவர்கள்லாம் நிறைய செலவு பண்ணிவிட்டு இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. மற்றவர்கள் யாருமே தோரியத்தை பற்றி கவலைப்படலை. ஏன் அவங்க தோரியத்தை பற்றி கவலைப்படலைன்னா, இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு தோரியம் வேறு நாடுகளில் கிடையாது அப்படிங்கிறதுனால தான். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்தியா என்ன ஒரு பெரிய ஆம்பிஷியஸ் கோல் வச்சுருக்குன்னா, 2047க்குள் அணு மின்சாரம் 100 கிகாவாட் தயாரிக்கிறதுக்குன்னு. இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட சில 1000 மெகாவாட் அப்படின்னா ஒரு 2-3 கிகாவாட், 7-8 கிகாவாட் வரைக்கும் மேக்சிமம் நம்முடைய அணு மின் உற்பத்தி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதை 100 கிகாவாட்டாக நம்ம 2047க்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூரியனுக்கு அடுத்து மிக அதிகமான ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு பூமியிலேயே கிடைத்துவிடும். டோட்டலாக நம்முடைய அவுட்லுக்கே மாறிடும். இன்றைக்கி எண்ணெய்க்காக நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம்லாம் மட்டும் ஒழுங்காக நடந்துருச்சுன்னா 2047 மற்றும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அணு மின்சாரத்தையும் ரினியூவபிள்ஸ் போன்ற சூரிய ஒளி மின்சாரத்தையும் மட்டுமே நம்பி இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுடைய திறன் வளர்ந்துருக்கும். இது வந்துருச்சுன்னா என்னென்ன மற்ற நன்மைகள் அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபாசில் ஃபியூவல், புதைப்படிவ எரிபொருள்னு சொல்லக்கூடிய கரியோ கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்றவற்றை நாம் பெருமளவு நிறுத்தி விடுவோம். நம்ம ட்ரெயின் ஹைட்ரஜனில் இயங்கும்.
எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்கும், ஹைட்ரஜன்கிறது ஒரு ஃபியூவலாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வராது, அதிலிருந்து நீராவி மட்டும்தான் வரும். பெரிய பெரிய ட்ரக் வந்து ஹைட்ரஜனால் இயங்கும். ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ்க்கான ஆராய்ச்சி ஏற்கனவே போக ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி சிறு வண்டிகள் எல்லாம் எலக்ட்ரிக் வண்டிகளாகவும், பெரிய வண்டிகள் ஹைட்ரஜனால் இயங்கக்கூடியதாகவும், அது பேட்டரியால் இயக்கிறது கஷ்டம். அல்லது ரயில் போன்றவை மின்சாரத்திலிருந்து நேரடியாக ஹை வோல்டேஜ் மின்சாரத்திலிருந்து இயங்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ வீடுகளில் வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கான பவர் கிடைக்கும். உங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. வெளிநாடுகளிலிருந்து நமக்கு பெட்ரோல், டீசல் அல்லது கச்சா எண்ணெய் வரணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அதற்கான தேவை வேறு சில இடங்களில் இருக்கும். முக்கியமாக பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்கு நமக்கு அந்த தேவை இருக்கும். ஆனால் எரிபொருளுக்கான ஆற்றலுக்கான தேவை என்பதை நாம் அணு மற்றும் அனல் மின் நிலையம், கரி சார்ந்த அணு மின் நிலையத்திலேருந்து பண்ணலாம். அதையும் கூட நிறுத்திவிடலாம், கரியையும் கூட நிறுத்திவிடலாம். அப்போ அதெல்லாம் வந்து 2050 2060 வரைக்கும் போகும்பொழுது அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப தூரம். ஆனால் இது வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன்னா, இந்திய விஞ்ஞானிகளுக்கும் அவருடைய அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இதை தொழில்நுட்ப ரீதியில் சாதித்து காட்டியிருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கும் நம்முடைய வந்தனத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இது நம்முடைய பிரதமர் சொல்வது போல மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. அதுவும் இந்த காலகட்டத்தில், கச்சா எண்ணெய்க்காக மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த யுரேனியத்தை சுத்திகரிப்பு செய்தார்கள், அதன் மூலமாக அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவார்கள் என்ற காரணத்தை காட்டி இப்பொழுது ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த காலகட்டத்தில் நாம் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் உடைய கிரிட்டிகாலிட்டியை அடைந்திருப்பது இந்தியாவுக்கு முக்கியமானதாகிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.